எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டாலின். நம்மளோட வாழ்க்கையில நம்ம அன்பு செய்கிறவங்க நம்மளோட அன்புக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களா, இல்ல நம்ம சரியான ஆளுக்கு தான் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிறோமா, நம்ம அன்பு காட்டுற ஆள் நம்மளோட அன்புக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு உள்ளதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு இளம் தம்பதி, அவங்களோட மனைவி தாயாகிறாங்க. குழந்தையோட அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. குழந்தையோட அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஆண் குழந்தை தான் பெஸ்ட்டு, நம்மளை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கும், நமக்கு வருமானம் அதிகமாக வரும், செலவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு முடிவோடு இருக்கிறாரு. ஆனால் இந்த மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெண் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒருத்தங்களா இருக்கிறாங்க. டெலிவரிக்கான டேட் வருது, குழந்தையும் பிறக்குது. பிறந்தது பெண் குழந்தை. குழந்தையோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோபம். ஆண் குழந்தை ஆசைப்பட்டேன், ஆனால் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு குழந்தையோட முகத்தில் கூட பார்க்கறதுக்கு விரும்பலை. மனைவி கிட்டேயும் கடுமையான ஒரு கோபத்தோட பேசுகிறாரு. இந்த குழந்தை சின்ன வயசுல இருக்கிற நேரம், விளையாட்டு பொருட்கள் கேட்கிற நேரம் கோபப்படுகிறவரா இருக்கிறாரு குழந்தையோட அப்பா. அந்த பெண் குழந்தைக்கு என்ன விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுலயும் குழந்தையோட அப்பாவுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப எரிச்சல் பட்டு கோபத்தோட தான் சின்ன விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் செய்வாரு. இது எல்லாத்தையும் குழந்தையோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னால் எவ்வளோ அன்பை கொடுக்க முடியுமோ அந்த குழந்தைக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க. தன்னால் என்னென்ன வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நல் வழியில் நடக்கிறது எப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு நல் வழியை காட்டுற நல்ல ஒரு தாயாகவும் இருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் இவங்க தாய் ஆகுறாங்க. குழந்தையோட அப்பாவுக்கு இப்போதாவது கண்டிப்பா ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாரு. டெலிவரிக்கான நாட்கள் வருது, குழந்தையும் பிறக்குது. பிறந்தது ஆண் குழந்தை. குழந்தையோட அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாரு. இந்த குழந்தை வீட்டில் வந்ததுக்கு பிறகு குழந்தையோட தாய் அந்த குழந்தைய பார்க்கறத விட இவரோட கையில தான் அதிகமான நேரம் குழந்தை இருக்கும். எப்போதுமே அந்த குழந்தைக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பெண் குழந்தை பாவமாக போய் ஏதாவது வேணும்னு கேட்டோன்னா நீ இங்கே வராத, தூரமாக போயிடு அப்படின்னு தூரத்தை விட்டுடுவார். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா கிட்ட இந்த பெண் குழந்தை சொல்லுது, அப்பா எனக்கு லாயர் ஆகணும், என்னை லா படிக்க வைங்க அப்படின்னு கேட்குற நேரம் அவங்க அப்பா ரொம்ப சத்தம் போட்டு திட்டி விரட்டி விடுகிறாரு. நீ பெண் குழந்தை, உனக்கு நீ எந்த ஒரு கனவோ எதுவுமே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படாத, உன்னோட வாழ்க்கை வேற, என்னோட மகனை தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த தாய் இந்த பெண் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியுமோ, எவ்வளோ செலவு செய்ய முடியுமோ, தொடக்க நாட்களில் எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பெண் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா வளர்க்கிற ஆண் குழந்தைக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது. நினைச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் போகும் அந்த பிள்ளை. அது மட்டும் இல்லை, கேட்காமலே எல்லாமே அவங்க ஆண் குழந்தைக்கு முன்னாடி எல்லாமே இருக்கும். பையன் இப்போ ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டான். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஒழுங்காக காலேஜ் எதுவுமே போக மாட்டான். வேலை ஏதாவது செஞ்சு இந்த வீட்டை பார்த்துப்பான் அப்படின்னு அவங்க அப்பா எதிர்பார்க்குறாங்க நாட்கள் போக போக. ஆனால் அவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னோட அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை வாங்கி வாங்கி சொத்து பத்திரங்களையே அடகு வைத்து சூதாடுகிற ஒரு பழக்கமும் அவனுக்கிட்ட வருது. நாட்கள் போக போக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. தன்னோட மகன் இப்படி இருக்கிறானே, தன்னோட வார்த்தைகளை எதுவுமே கேட்கலையே, அவனை வச்சு நான் என்னென்னமோ கனவுகள் கண்டேன், ஆனா அவன் மேல என்னோட முழு அன்பையை நான் வெளிப்படுத்தினேனே, ஆனா அவன் என்னோட பேச்சை மதிக்கிறது இல்லை, நான் சொல்றது கேட்கறது கிடையாது, அவனோட வாழ்க்கைக்காக நான் பேசுற விஷயங்களை காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறாரு.
அந்த நேரத்துல பெண் குழந்தை அப்பா நான் லாயர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சந்தோஷமா சொல்றாங்க. அவங்க அப்பா கண் கலங்குறாரு. ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தது அவரு தன்னோட ஆண் குழந்தைக்கு மேல. அந்த குழந்தை ஃபேமிலியை பற்றி கவலைப்படலை, தன்னோட அப்பா அம்மாவை பற்றி யாரை பற்றியுமே கவலைப்படலை, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்குது. தன்னோட ஆடம்பரத்துக்கான தன்னோட செலவுக்கான விஷயங்களை மட்டுமே யோசிக்குது. அதுவும் தான் உழைக்காம தன்னோட பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து பறிச்சு தான் வாழணும்ல எண்ணத்தோடய அந்த பையன் வளர்ந்துருக்கிறான். ஆனால் தன்னோட பெண் குழந்தை மேலே அவர் ஒரு நாள் பாசம் காட்டினதே கிடையாது, அன்பான வார்த்தைகளை ஒரு நாள் சொன்னது கிடையாது, ஆசையை அரவணைச்சது கூட கிடையாது. ஆனால் அந்த பெண் குழந்தை தான் லாயர் ஆகிட்டேன் அப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவருக்கு வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்திக்க முடியல, அழுகையா வருது. அழுது அந்த பெண் குழந்தைய அரவணைச்சிட்டு சொல்றாரு, நான் எங்க அன்பு வைக்கணுமோ அந்த இடத்துல நான் அன்பு வைக்கல. என்னோட அன்பு எந்த இடத்துல இருந்த தகுதி இல்லாம ஆகி வீணா போகுமோ அந்த இடத்துல என்னோட அன்பை நான் வச்சு என்னோட அன்பை, என்னோட எண்ணங்களை, என்னோட எதிர்காலத்தை எல்லாமே நான் வீணடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த குழந்தைய அரவணைச்சி அன்பு காட்டுறாரு. இந்த ஸ்டோரியை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். அதாவது தன்னோட சொந்த மனைவி இருக்கிறாங்க, அவங்கள விட்டுக்கிட்டு இன்னொரு பெண்ணோட வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இந்த பெண்ணோட கணவர். அந்த பெண்ணு வந்து கத்துறாங்க, தனக்கு வந்து அநியாயம் நடக்குது அப்படின்னா. ஆனால் யாருமே கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, எல்லாரும் வீடியோ எடுக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. முன்னாடி உள்ள நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாரும் கூடி வந்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சு வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தன்னோட மொபைலில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போஸ்ட் செஞ்சு லைக்ஸ் வாங்கணும், வியூஸ் போகணும், இதுதான் இருக்குது. மனித நேயமே இல்லாதது மாதிரி போயிட்டு இருக்குது. நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பை தேடி, ஒரு வாழ்க்கையை தேடி அந்த மனிதர் வந்து போகிறாரு. இது நாளைக்கு அது எந்த ஒரு மனிதனும் சரி, தன்னோட மனைவி உண்மையா இருக்கிறாங்க, உயிரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிற நேரம் கண்டிப்பா அது நிரந்தரமா இருக்கவும் செய்யாது, அதுல மகிழ்ச்சியும் இருக்காது. ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னோட கணவர் உயிருக்குயிரா அன்பானவரா இருக்கிறாரு, அவரை வெறுத்துக்கிட்டு அவரோட அன்பை அலட்சியம் செஞ்சுட்டு யாரோ ஒருத்தர் அன்பா வந்து பேசுறாங்க, அவங்க தான் பெட்டர்ன்னு சொல்லி ஏமாற்ற வருகிறவங்க மேல நம்பிக்கை வச்சு கூட போய் ஏமாந்து சீரழிக்கிறது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு விதம் ஒருபடி மேல, ஓகேவா? அதாவது இப்ப கணவராகட்டும் மனைவியாகட்டும் தன்னோட வாழ்க்கை துணையை தவிர வேற ஒருத்தரை நேசிக்க தொடங்குனதுக்கு பிறகு கூட இருக்கிறவங்க தடையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட உயிரையே மாய்க்கிறதுக்கு துணிகிறாங்க. வாழ்க்கை பயணம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்புக்குள்ள அந்த பந்தத்துல இருந்து மாறி ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, ஓகேவா? அப்படி ஒரு ஈர்ப்போட தான் நிறைய பேர் வாழ்றதுக்கு பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நிரந்தரமே கிடையாது. நிறைய பேர் எப்படின்னா கையும் களவுமா பிடிபட்டுடுவாங்க. பிடிப்பட்டதுக்கு அப்புறமா மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை தொடருவாங்க. ஒரு சிலர் நம்ம செஞ்ச தவறு தான் அப்படின்னு உண்மையாகவே திருந்தி நல்ல ஒரு மனிதரா வாழ்வாங்க. இன்னொரு சிலர் பிடிப்படுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா அவங்க பழைய நிலையில தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பாதிக்கப்படுகிற ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் மன்னிப்பு கேட்டு, இல்லை உங்களோட மனைவி மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஃபோனை உங்கள் கையில் தரமாட்டாங்க, இன்னும் வந்து கள்ளத்தனமாக பல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வாழ்கிறதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை, ஓகேவா? ஏன்னா ஓடுறவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள வந்து எவ்வளோ பிடிச்சி வச்சாலும் திரும்பவும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க கூட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வீணானது. உங்களோட நேரத்தை தான் நீங்கள் வந்து வீணடிக்கிறீங்க. அதை விட்டு மாறுகிறது எவ்வளவோ நல்லது, ஓகேவா? ஏன்னா எப்போதுமே வருத்தம் கவலையோட எங்கேயும் போயிடுவாங்களோ, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன்ல ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றதை விட அதை விட்டு மாறி இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி தன்னோட மனைவி உண்மையா இருக்கிறாங்க, தன்னோட கணவர் உண்மையா அன்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த அன்பை அந்த இடத்துக்குரியவங்களுக்கு கொடுங்க.
வெளி இடத்துல இன்னொரு இடத்துல எதிர்பார்ப்போட நீங்க கொண்டு கொடுக்குற நேரம் அந்த அன்புக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. ஏன்னா நீங்க இங்க ஏமாத்திக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. இன்னொரு இடத்துல இருக்கிற ஆளு உங்களை ஏமாத்தாது அப்படின்னு உள்ளதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? கிடையாது. ஒரு நாள் ஏமாத்துறனார் நீங்க கேட்பீங்க, என்ன நீ ஏமாத்திட்டல, என்னோட ஹஸ்பண்டை நான் விட்டுட்டு வந்துட்டேன், என்னோட மனைவியை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குற நேரம் நீங்க யாரை நம்பி போயிருக்கிறீங்களோ அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன நல்லவளா நல்லவனா, நீயும் விட்டுட்டு வந்தவன் தானே, நானும் போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும். நிரந்தரமான உண்மையான அன்பு முக்கியமா, இல்ல நிரந்தரமே இல்லாத அற்பமான சந்தோஷம் முக்கியமானு வாழ்க்கையில நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அன்புன்னு சொல்றது ஒரு இடத்துல முழுசா காட்டுற நேரம் அந்த அன்பு உறுதியானதா காலங்காலமா நிலையா வாழ்றதா இருக்கும். நிலையற்ற இடத்துல நீங்க அன்பு காட்டுற நேரம் காற்றடிச்சு பறந்து போகிற பஞ்சு மாதிரி தான், அப்படியே காணாமலே போயிடும். அந்த நிலையில்லாத விஷயங்களை தேடி போகாதீங்க. நிலையா உண்மையா உங்களுக்காக உயிரா இருக்கிற கூட இருக்கிற அன்பான உறவை நேசிக்க கத்துக்குங்க. நீங்க யாரையோ தேடி போகிறீங்க பார்த்தீங்களா, இன்னொரு இடத்துல அன்பு கிடைக்கும் அப்படின்னு தேடி போறீங்கல்ல, அவங்க உங்களுக்கு இப்போ ஒரு நோய் வந்துருச்சு, முடியாம ஆகிருச்சு, இல்லை கையில பணம் எதுவுமே இல்லை, படுத்த படுக்கை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கி வீசிட்டு இன்னொரு ஆளை தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களை உண்மையா நேசிக்கிற உங்களோட மனைவி கணவர் உங்களை காலம் முழுசா வச்சு பார்த்துப்பாங்க. கஷ்டமோ நஷ்டமோ கூட இருந்து அன்பு காட்டி உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க. வாழ்க்கையில இறுதியான விஷயம் என்னன்னு தெரியாம தொடக்கத்தை மட்டுமே பார்த்து ஏமாந்து நிலையில்லாத விஷயங்களை தேடி அலைஞ்சு போகாதுங்க. அது உங்களை பாதாளத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்புறமா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னு நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். வாழ்க்கையில உங்களுக்குன்னு உரியவங்க உங்ககிட்ட வந்து சேருகிற நேரம் அந்த வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணி முழுமையாக வாழ ஆரம்பிச்சு பாருங்க. உங்களோட அன்பு வேல்யூபிளான அன்பா இருக்கும். உங்களோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுகிற விதமா இருக்கும். எல்லாருக்குமே முதிர்ந்த வயது வரும், கடைசி காலங்கள்ல யோசனைகள் வரும். அப்போ நம்ம யோசிக்கிற நேரம் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம், நம்மளோட கணவருக்கு நம்மளோட மனைவிக்கு உண்மையா இருந்தோம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நிறைவா நிம்மதியா கண்களை மூட தோணும். அதே இது நிரந்தரம் இல்லாததை தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு இளமையிலையும் நிம்மதி இல்லை, முதுமையிலையும் நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்த வாழ்க்கை நிம்மதியே இல்லாத வாழ்க்கை, என்ன வாழ்ந்தோம் எதுக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு வாழ்ந்த வாழ்க்கையா தான் இருக்கும். எந்த வாழ்க்கை சிறந்ததுன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. வாழ்க்கையில உண்மையான அன்பு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பியோரான டைமண்டுக்கு சமம். அதை இழந்துடக்கூடாது, ஓகேவா? வாழ்க்கையில எப்போதுமே உண்மையான அன்பு காட்டுறவங்கள ஒரு நாளை இழந்துடாதீங்க. ஏன்னா அது விலை மதிக்க முடியாத செல்வம், ஓகேவா? எவ்வளவு மணி கொடுத்தாலும் அந்த உண்மையான அன்புக்கு ஈடாகவே செய்யாது. உங்களோட அன்பை யார் மீது வைக்கிறீங்க? நிலையான வாழ்க்கையிலையா இல்லை நிலையற்ற வாழ்க்கையிலையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க.